உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சுபா தானே வீடு தொடச்சிட்டு இருந்தா, இந்திரா எதுக்கு அவகிட்ட வாங்கி துடைக்கணும்? அதுக்கு இப்ப என்ன ராகினி அத்தை, சுபாக்கா எல்லா வேலையும் செய்யறாங்கன்னு தானே நான் வாங்கி செஞ்சுட்டு இருந்தேன். அடேங்க அப்பா, என்ன அக்கறை உனக்கு? உன் அக்கறை பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கு என் அக்கா மாமா கிட்ட இருந்து நல்ல பேர் வாங்கணும், அதுக்காக நீ என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்க. உன் ஆத்திரத்துக்கு பாவம் ஹேமா விழுந்து வாரி இருக்கா. நல்ல வேலை பெருசா எதுவும் ஆகல. அப்படி ஏதாவது ஆயிருந்தா பா, நினைச்சு பாக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. ஏராகினி, எந்த நேரத்துல எது பேசணும்னு தெரியாதா? ஏதாவது ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டுட்டே இருக்கிற, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? மாமா, எல்லாரும் ஹால்ல இருக்கும்போதுதான் இந்த விஷயம் நடந்திருக்கு. என்ன ஹேமா, நான் சொல்றதுல எதுவும் தப்பு இருக்கா? நீ கேர்ஃபுல்லா தானே நடந்து வந்த, அப்போ நீ எப்படி விழுந்த கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீங்க இப்போதைக்கு எதுவும் யோசிக்காதீங்க அக்கா. யாரோ என்ன வேணாலும் பேசிட்டு போறாங்க. இப்போ உங்களுக்கு தேவை ரெஸ்ட்டுக்கா. ஹேமா, உனக்கு நான் இருக்கேன், நீ ஒன்னும் பயப்படாத. காவியா, குழந்தை என்ன பண்றான் போய் பாரு போ. ஏன் அவனை தனியா விட்டுட்டு வர? நீ போ, குழந்தைய போய் பாரு. சரிங்க அத்தை. ஹேமாக்கா, நீங்க கொஞ்சம் பார்த்து வந்திருக்கலாம்லக்கா. நான் தான் அங்க தொடச்சிட்டு இருந்தேன்ல. கடைசியில நீ கூட அவ்வளவுதான் இந்திரா. புரியல, என்னக்கா சொல்றீங்க? நீ பார்த்து தொடச்சிருந்திருக்கலாம்ல. நான் வந்ததை பார்த்துட்டு மறாதன்னு சொல்லிருக்கலாம்ல. நீ அத்தை சொன்ன மாதிரி நான் என் அம்மா வீட்லயே இருந்திருக்கலாம். என் மேல யாருக்குமே இந்த வீட்ல அக்கறையே இல்ல. தெரியாம நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். ஹேமா, நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். யார் சொன்னா உன் மேல எங்களுக்கு அக்கறை இல்லைன்னு? இல்ல, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க ஒரு கண்ணுக்கு வெண்ண, இன்னொரு கண்ணுக்கு சொன்னமன்னு தான் இங்க எல்லாருக்கும் நடந்துட்டு இருக்கு. என்னை பத்தி யாருமே கவலைப்படுறது இல்ல. மடி ஹேமா, என்ன பேசிட்டு இருக்கிற? உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு எல்லாரும் இங்க பதறி போய் வந்திருக்கிறோம். நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்கிறவ? ஏமாக்கா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கக்கா. ஏமா, உன்னாலதான் இப்ப முடியல, கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ். நான் ஏங்க அமைதியா இருக்கணும்? நான் அமைதியா இருந்ததுல போதும். இன்னைக்கு டாக்டர் என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு பாத்தீங்கல்ல? அக்கா பாத்து பாத்துக்கா, பாத்து. அக்கா மாமா, பாத்து பாத்து. எத்தனை வருஷம் கழிச்சு தவம் இருந்து நான் உண்டா இருக்கேன். யாராவது என்ன கண்டுக்கிறீங்களா? ஏத்த காவிய மாசமா இருக்கும் போது அவளை எப்படி கண்ணுல வச்சு பாத்துக்கிட்டீங்க? நான் ஒண்ணு ஒளிச்சு மறைச்சு பேசல. நேருக்கு நேராத கேக்குறேன். உங்க பேரை வந்த உடனே நான் வேண்டாதவள போயிட்டேன் உங்களுக்கு. கே, என்ன ஹேமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற நீ? நான் என்னைக்கும் அந்த மாதிரி வித்தியாசம் எல்லாம் பார்த்தது கிடையாது. உன்னையும் நான் நல்லா தானே பாத்துக்கிறேன். ஏங்க, இவ என்னங்க பேசுறா? என்ன பேசுறா இவ? இல்ல, எனக்கு நல்லாவே தெரியும். என்ன கண்டா யாருக்கும் இந்த வீட்ல பிடிக்கல. அக்கா அப்படியெல்லாம் இல்லக்கா. என்னக்கா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. ஏமா, இப்ப நீ அதிர்ச்சியா இருக்க ஏமா, அதனால உனக்கு எல்லாமே தப்பா தான் தெரியும். கொஞ்ச நேரம் அமைதியா இருமா, ரெஸ்ட் எடுமா ப்ளீஸ். வெற்றி, நீ விடு. அவ மனசுல இருக்கிற ஆதங்கத்தை வெளியில கொட்டுற டைம் இது. கொட்டட்டும், விடு. ஹேமா, நீ பேசு. மனசுல வச்சுட்டே இருந்தா அது பாரம் தான். நீ பேசி ஹேமா. சின்னத்த, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஹேமாக்கா நினைக்கிற மாதிரி இங்க எதுவுமே நடக்கல. உனக்கு எப்படி தெரியும் காவியா? உன்னதான் இந்த வீட்ல எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கல்ல. ஏத்த காவியான்னா உங்களுக்கு அவ்வளோ ஸ்பெஷல்ல?
நான் வேண்டாத மருமகள போயிட்டேன்ல உங்களுக்கு. அதனால தானே நீங்க என்ன அம்மா வீட்டுக்கு அமுச்சு வச்சீங்க. ஹேமா, என்ன பேசுற நீ? பைத்தியமா உனக்கு? நான் அப்படி பாக்குறவளா? ஆமா அத்தை, நீங்க அப்படி பாக்குறவங்க தான். கதிரு, செந்தில் மாமா விட, இவங்க எல்லாரையும் விட கௌதம் அவர் மேலதானே உங்களுக்கு பாசம். என் புருஷனை என்னைக்காவது நீங்க கவனிச்சிருப்பீங்களா? அவர்கிட்ட கொஞ்சமாவது பாசமா பேசிருக்கீங்களா? என்ன பேசிட்டு இருக்க நீ? சும்மா இருக்க மாட்டியா? நான் சும்மா இருக்க மாட்டேங்க. அது என்னத்த, ஒரு அம்மானா எல்லார்கிட்டயும் தானே பாசமா இருக்கணும். அப்புறம் ஏன் பிரிச்சு பாக்குறீங்க? என்னையும் கண்டுக்கிறது இல்ல. என் புருஷனுக்கு இந்த வீட்டுல மரியாதை இல்ல. நேத்து என் புருஷனை மட்டும் இந்த தவிட்டுக்கா வாங்கிட்டு வந்தீங்க. நானே என் புருஷனை மட்டும் இந்த வீட்டுல அனாதையா இருக்கணும்ல. ஏ ஹேமா, என்ன பேசுற நீ? பொண்ணு என்ன ஜெயா? என்ன அத்தை வேண்டாம், என்ன பண்றீங்க? என்ன மாமா இது? என்ன வார்த்தை பேசுறா பாருங்க. இந்த வீட்ல இருந்துகிட்டு அனாதைன்னு எப்படி சொல்லுவா இவ? ஏ ஹேமா, நான் என் பசங்களை பிரிச்சு பாக்குறேனா? வார்த்தையில விஷத்தை வச்சுக்கிட்டு பேசாத. இத பாரு ஹேமா, நீ புள்ள தாச்சியாச்சேன்னு பாக்குறேன். இல்ல எனக்கு வர கோவத்துக்கு இங்க நடக்கிறதே வேற. ஜெயா, நீ வா, நீ வா, நீ வா. அவ ஏதோ இல்லங்க, சின்ன பொண்ணு ஜெயா. அவ ஏதோ பேசிட்டு இருக்கா. நீ அதுக்கு நீ முதல்ல வெளிய வா. என்ன பார்த்து என்ன விடு, பேச்சு? விடு. என்ன இவ? அவ ஏதோ டென்ஷன்ல பேசுறாமா? டேய், என்ன இவ இப்படி நீ அவளை பேசுறா? பாராதீங்கம்மா. போடா. அத்தை சரி, நீ வா ஜெயா, நீ வா. என்ன ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? என்னதான் ஏமா பிரச்சனை உனக்கு? என்ன தொடாதீங்க. மாமா, அக்கா கொஞ்சம் டென்ஷனா இருக்காங்க. நம்ம இந்த டைம்ல கொஞ்சம் அமைதியா தான் இருக்கணும். நம்ம யாருமே எதுவுமே பேச வேண்டாம் முதல்ல. நீங்க தயவு செஞ்சு அக்கா கூடவே இருங்க. நாங்க ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரோம். சரிம்மா. வாக்கா. ஹேமா, எதுவும் இல்ல, கவலைப்படாத. உனக்கு நான் இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் பாத்துக்கோ, ஏதாச்சும் கூப்பிடு, எல்லாரும் இங்கே தானே இருக்கோம். சரிடா, வாங்க சித்தி போலாம். வா கதிர். ஐயோ பாத்தீங்களாக்கா, நல்ல வேலை எதுவுமே ஆகல. ஹேமாக்காவும் நல்லா பயந்துட்டாங்க. பாவம், இந்த நேரத்துல நம்மளை விட நம்ம குழந்தைக்கு தான் ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கும். குழந்தை வயித்துல இருக்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. சுபாக்கா, என்ன நீங்க எதுவுமே சொல்லாம யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இல்ல காவியா, எங்க ஹேமா மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடுவாளோன்னு கவலையா இருக்கு. சச்ச, அப்படியெல்லாம் இருக்காதுக்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.